வணக்கம் மக்களே. அண்ணாமலையை தொடர்ந்து ரஜினியை சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள் நடிகர் ரஜினியை துரத்தும் அரசியல். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவில் ஜெயலலிதா இறந்த பிறகு பன்னீர்செல்வம் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த அவர் என்னை மிரட்டி ராஜினாமா செய்ய வைத்தார்கள் என்று கூறி அம்மா சமாதியின் முன் அமர்ந்து தியானம் செய்தார். இதனை அடுத்து இபிஎஸ் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகும் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இடையில சின்னம் தொடர்பாக பிரச்சனை வந்தது. இதற்கு தீர்ப்பு வழங்கிய தேர்தல் ஆணையம் இச்சின்னம் இபிஎஸ் அன்னைக்கு தான் என்று தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து இவர்கள் இருவருக்கும் இடையில அடிக்கடி சர்ச்சை நடைபெற்று வர இபிஎஸ் பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கினார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை அவரது ஆதரவாளர்கள் ஆதரவோடு தொடங்கினார். அப்போது பாஜகவில் இணைந்திருந்த அவர் நயினாரின் செயல்பாடுகள் பிடிக்காததால் கூட்டணியிலிருந்து விலகினார். இந்த நிலையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடன் கூட்டணியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்போது புதிய திருப்பமாக ஓபிஎஸ் ரஜினியை சந்தித்து பேசியுள்ளார். இவர்களின் சந்திப்பின் போது ஓபிஎஸ்ஸின் மகன் ரவீந்திரநாத்தும் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறினாலும் இதற்கு பின்னாலும் அரசியல் ஒளிந்திருக்கிறது என்று தெரிகிறது. இதற்கு முன் அண்ணாமலையும் ஒரு முறை ரஜினியை சந்தித்து பேசினார். அது குறித்து அவரிடம் கேட்டபோது ரஜினி சாரை அடிக்கடி சந்திப்பேன், மாதத்திற்கு 2 அல்லது 3 முறை சந்தித்து பேசுவேன். இது வெறும் ஆத்மார்த்தமான சந்திப்பு தான். இதனை யாரும் அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் இந்த சந்திப்பு கவனம் பெற்றுள்ளதுனே சொல்லலாம். இந்த சந்திப்பின் முடிவு என்னவாக இருக்கும்? இவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவார்களா, இல்லை இவர்களுடன் டிடிவி தினகரன் இணைவாரா என்ற பல கேள்விகள் அரசியல் காலத்தில் எழுந்துள்ளதுனே சொல்லலாம். மேலும் திமுக எடுத்த சர்வே பின்னணியை பற்றி பார்க்கலாம். ஆளும் திமுக ரகசியமாக நடத்திய கருத்து கணிப்பின்படி நடிகர் விஜய் அரசியலில் எதிர்கொள்ளும் சவால்கள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்று தெரிய வந்துள்ளது. தி பிரிண்ட் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த செய்தியில் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் 23% வாக்குகளை பெறும் என திமுக தரப்பு நடத்திய உட்கட்சி சர்வே கணித்துள்ளது. இந்த ஆய்வின்படி தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வலுவான ஆதரவு இருப்பதும் திமுகவுக்கு ஒரு முக்கிய போட்டியாளராக அந்த கட்சி மாறக்கூடும் என்பதும் தெரிய வந்துள்ளது. 2.91 லட்சம் வாக்காளர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக 1245 மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் பாஜக மற்றும் அதிமுக ஆகியவை முக்கிய கட்சிகளாக உள்ளன. இதனால் பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் இணையலாமா அல்லது பாஜக அல்லாத அதிமுக கூட்டணியில் இணையலாமா என்று நடிகர் விஜய் யோசித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். தேங்க்யூ.